1 கொரிந்தியர் 6. உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடே வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரனிடத்தில் போகத் துணிகிறதென்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயந்தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவ தூதர்களையும் நியாயத்தீர்ப்போமென்று அறியீர்களா? அப்படியிருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடாதிருக்கிறது எப்படி? இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்கு இல்லையா? சகோதரனோடே சகோதரன் வழக்காடுகிறான். அவிவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரரும் அப்படி செய்கிறீர்களே. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாயிருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்களல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஜெபம். கிருபையை நேசிக்கிறதா நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்கை நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படியாக எங்களுக்கு ஒரு உணர்வுள்ள ஆவியை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தரே சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தரை பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவியின் கட்டுகளுக்கு கர்த்தர் எங்களை நீர் விலக்கி பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். முன்னோருடைய சாப கட்டுகள், பொல்லாத ஆவியின் கிரிகள், வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்களுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். அநேக தடுமாற்றங்கள், போராட்டங்கள், மன அழுத்தங்கள், பாரங்கள், கவலைகள் யாவும் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் ஜெபிக்கிறோம்.
கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். கடன் பார கட்டுகளிலிருந்து கர்த்தரே விடுதலை தாரும். ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறோம். எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் பொல்லாங்குக்கும் நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்கப்படட்டும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை விளங்க பண்ணும். ஒருவராய் வெறுமையை போதுமுடைய சித்தமல்ல கர்த்தாவே. நீரே அதிசயத்தின் தேவன். ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்தும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் பலப்படுத்தும். பொல்லாத கொடிய வியாதிகளுக்கும் பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேளையிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். வீண் செலவுகளுக்கும் வீண் பிரயாணங்களுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இம்மட்டும் எங்களை வழிநடத்தின கர்த்தர் இனிமேலும் நீர் எங்களை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறீர். கர்த்தரே எங்களை கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன்.